சபையிலிருந்து வழங்கப்படாது. ஆகவே உங்களுடைய நீங்களே கொண்டு வாருங்கள். உங்களுடைய மதிய உணவை நீங்களே எடுத்து வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Amen. Amen. Okay, very good. So, I've been studying and I want to, work on helping us to grow in our prayer life. நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் தொடர்ந்து வளருவதற்கான உதவிகளை பெற்று வருகிறோம். And so we'll have a series of lessons on prayer. நாம் ஜெபத்தை குறித்து ஒரு தொடர் பாடமுறை நீ கற்றுக்கொள்ள போகிறோம். And I hope and pray that I'm able to communicate and inspire you, encourage you to have deeper walks with God. ஆக இந்த ஜெப பாடத்தின் மூலமாக, இந்த தொடர் மூலமாக இன்னும் நீங்கள் தேவனோடு கூட நெருக்கமான ஒரு நடை போடக்கூடிய விதத்திலே உங்களை ஊக்கப்படுத்த முடியும், உற்சாகப்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். And also in my home daily from 8:30 we have our morning service with my family. Even today 12 people were there and we had a great morning service with my parents and my relatives, and God is continuing to open their heart and sit there and learn from the word of God. ஆக நாங்கள் வழக்கமாய் செய்வதை போல கடந்த இன்று கூட காலை 8:30 மணி அளவில் எங்களுடைய வீட்டிலே குடும்ப ஆராதனை நடைபெற்றது. அதிலே 12 பேர் கலந்து கொண்டார்கள், எங்களுடைய உறவினர்கள் உட்பட. அவர்கள் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு திறந்த மனதாக இருந்தது. மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. Amen. So awesome. Prayer changes everything. ஜெபமானது எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது. And I'm sure you all heard of prayer and you're like, yeah, I know how to pray. And maybe you are at the point where you feel like, I don't know if I'm sure my prayer is being heard. ஆக நாம் ஜெபத்தை குறித்து பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியும் என்று நீங்கள் சொன்னாலும் கூட என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா என்று சந்தேகம் இருக்கலாம். And maybe some of us have gone tired in our prayer and like, weary. Is my prayer reaching God? Is this the real prayer that I'm praying? ஆக ஒரு சிலருக்கு ஜெபத்திலே சோர்வடைந்து போய் மிகுந்த களைப்படைந்து என்னுடைய ஜெபம் தேவனை சென்றடைகிறதா, நான் சொல்லுவது தேவனுக்கு கேட்கிறதா என்று யோசிக்க கூடும். And for some of us it is probably a mental duty. This is something that I have to do. I'm a Christian, I'm a leader, I help people, so I had to sit in a corner and I should try to pray. ஒரு சிலரை பொறுத்தவரையில் இது எனக்கு ஒரு தினசரி கடமையாக இருக்கிறது. நான் சபையில் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன், ஆகவே நான் மற்றவர்களை வழிநடத்துகிறேன், மற்றவர்களுக்கு சொல்லித்தரக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினாலே நான் ஜெபித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு மூலையில் அமர்ந்து தினசரியாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு வழக்கமான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிற பண்பும் இருக்கலாம். Or is your prayer truly a time when you are interacting with God, where you feel I am close to God and this is a special time with me and God. ஆக உண்மையில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் தேவனோடு கூட நேரடியாக முகமுகமாய் அவரோடு கூட நீங்கள் பேசுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்ற ஒரு நிலையை உணர வேண்டும். Prayer for us has become a non-stop talking to God. ஒரு ஜெபம் என்பது எப்படியாக மாற வேண்டும் என்றால் ஒரு தொடர்ச்சியாய் ஒரு தடைப்படாத ஒரு ஜெபமாக ஆண்டவரோடு பேசக்கூடியதாக இருக்க வேண்டும். Maybe it has become a prayer where you're only talking to God till the list on your mind is complete. Okay, I got a list of things. When the list is over, I don't know what to pray. ஆக இன்னும் சில சமயங்களிலே ஒரு பட்டியல் வைத்துக் கொண்டு ஜெபிக்க பழகும் பொழுது அந்த பட்டியல் முடிந்த பின் வரைக்குமாக ஜெபிப்போம். பட்டியல் முடிந்து விட்டது என்றால் அடுத்து என்ன ஜெபிப்பது என்று தெரியாத ஒரு நிலை கூட சிலருக்கு இருக்கலாம். The beauty is everyone can pray. ஆனால் ஒரு அழகான ஒரு காரியம் என்னவென்றால் எல்லோரும் ஜெபிக்க முடியும். The question is, do you long to connect with God in prayer? ஆனால் கேள்வி என்னவாக இருக்கிறது என்றால் நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா? Are you feeling that longing? I love to pray. It is peaceful for me to pray. I feel good when I pray. ஆக நீங்கள் உங்களுக்குள் அந்த ஏக்கம் உங்களை தவிக்கிறதா? நான் ஜெபிக்க விரும்புகின்றேன், எனக்கு ஜெபம் மிகவும் பிடிக்கும், நான் ஜெபிக்கும் பொழுது சமாதானமாக உணர்கின்றேன், நான் ஜெபிப்பது எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களா? For some of us we are clear in our mind about one thing. நம்மில் ஒரு சிலருக்கு மனதிலே ஒரு விடயம் இருக்கும். What is that? I can only pray, ask others to pray for me. ஆக நான் வெறுமனே எனக்காக ஜெபிப்பேன், மற்றவர்களையும் எனக்காக ஜெபிக்க கேட்பேன் என்பது மட்டுமே இருக்கலாம். I can only hear God through others' prayer. மற்றவர்களுடைய ஜெபத்தின் மூலமாக மட்டுமே தேவனுடைய காரியத்தை நான் கேட்க முடியும். And I think that is why we go to church, some of us, because we want others to pray for us. அதுக்காகவே நாம் சில சமயங்களில் சபைக்கு நாம் ஒரு சிலர் வரலாம், ஏனென்றால் மற்றவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள் என்பதற்காக. Also because I go to church because someone else will feed my spirituality, will encourage me, preach and teach and pray and sing and improve my spiritual life. ஆக இன்னும் ஒரு சிலரை பொறுத்தவரையில் நான் சபைக்கு சென்றால் தான் யாராவது ஒருவர் எனக்கு வேதத்தின் பாடத்தை எடுத்து அவர்கள் எனக்கு முன்பதாய் பிரசங்கித்து போதித்து எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், எனக்காக செய்ய முடியும் என்பதற்காகவே நான் வருகிறேன் இருக்கலாம். We come to church or remain in our WhatsApp group so that you can ask others to pray for you.
please pray for me, please pray for me. ஆக இன்னும் நம்முடைய அந்த பகிரி எனக்கூடிய அந்த குழுவில இருக்கக்கூடிய நிலையிலே நாம் மற்றவர்களிடத்தில் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கலாம். It's good to have request others to pray. ஆனால் மற்றவர்களிடத்தில் ஜெப உதவி கேட்பது என்பது நல்ல பழக்கம்தான். But maybe we keep on asking others to pray because I'm not sure if my prayer is being heard. ஆக ஒருவேளை நாம் மற்றவர்களிடத்தில் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதும் For some of us, we end up depending on others to encourage you and inspire you to remain spiritual because maybe our walk with God is not the way it needs to be. ஆக ஒரு சிலரை பொறுத்தவரையிலே நான் ஆவிக்குரியவனாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்கள் கையில் தான் இருக்கிறது, அவர்கள் எனக்காக ஜெபிக்கிறார்களா என்பதை பொறுத்துதான் இருக்கிறது என்ற ஒரு மனப்பான்மையோடு இருக்கக்கூடும். If you see in the book of 1 John chapter 5 verse 12, 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 12, whoever has the Son has life. Whoever does not have the Son of God does not have life. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 12, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். If you don't, whoever has the Son, he has eternal life in heaven and a wonderful life on earth. ஆக யாரெல்லாம் குமாரனை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறார்கள். அது பூமியிலே கூட அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் அவர்களுக்குள் இருக்கிறது. Anyone who doesn't have the Son does not have life. ஆனால் யாரிடத்தில் குமாரன் இல்லையோ அவர்களிடத்தில் ஜீவன் இல்லாமல் இருக்கிறது. One, it refers to believers and non-believers. ஆக ஒரு காரியம் இதிலே விசுவாசிகளையும் அவ்விசுவாசிகளையும் குறிப்பிடுவதாக அமைந்திருக்கிறது. Those who don't believe in the Son do not have life, he said. யாரெல்லாம் குமாரனை விசுவாசிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே வெளிச்சம் இல்லை என்பதை குறிப்பிடுகிறது. Second, it refers also to me. If I do not have the Son filled inside me, I do not have a meaningful life, even though I am a quote believer. ஆக இன்னொரு காரியம் என்னையும் அது குறிப்பிடக்கூடியதாக நம் ஒவ்வொருவரையும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. என்னிடத்தில் குமாரன் இல்லை என்றால் எனக்குள் ஜீவன் இல்லை என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. The book of John chapter 10 verse 10. யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். Jesus says the thief comes to only steal and destroy. ஆக இயேசு இங்கு சொல்லுகின்றார், திருடன் திருட வருவதற்கும் கொல்ல வருவதற்கும் தான் வருகிறான் என்று I have come that you may have life. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கு அது பரிபூரணப்படும்படிக்கு வந்தேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். For you to have a full life, a meaningful life, that is why I have come. ஆக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஜீவன் என்பது முழுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் வந்தேன் என்று இயேசு குறிப்பிடுகிறார். So according to the verse, Jesus says, anyone who is in Christ would have a full meaningful life because of their walk with God. இயேசு கிறிஸ்துவினரை பொறுத்தவரையில் அவர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவாக இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் யாரெல்லாம் அவரை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நிறைவுள்ளதாக முழுமையானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் வந்திருக்கிறார். Verse is good, but are you feeling that satisfaction? Are you feeling that fullness in your life? Because you love God, you're dedicated to God. வசனம் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் உண்மையிலே அது சொல்லப்பட்டபடியாகவே நாம் இயேசு கிறிஸ்துவை அந்த முழுமையாக நமக்குள் திருப்தியாக உணர்கிறோமா, அவரை நமக்குள்ளாக முழுமையாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடிகிறதா என்பதை கேள்வி. In Ephesians chapter 2 verse 4 to 5. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 4 மற்றும் 5, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். But because of his great love for us, God, who is rich in mercy, made us alive with Christ, even when we were dead in transgressions. It is by grace you have been saved. Here the verse says, coming into Christ, even though we were completely dead and lost in our sins, we were made alive in Christ Jesus.
ஆக வசனம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது முற்றிலுமாக அக்கிரமங்களில் செத்து போனவர்களாக வந்திருந்தோம், ஆனால் கிறிஸ்துவாலே அவருடைய கிருபையினாலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறது. So we are becoming live. We are we become lively because of our walk with Christ. ஆக நாம் உயிரோடு மீட்கப்பட்டது நிமித்தமாகத்தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த நடையை நம்மால் போட முடிகிறது. If you think getting baptized, being saved and being chosen by God is your greatest achievement, then you missed a huge point, because you could live a life to the full in Christ if you understand your relationship with him. நீங்கள் ஒருவேளை நான் ஞானஸ்நானம் பெற்று விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்களானால் நீங்கள் ஒரு பெரும் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக உணரக்கூடியவராக, அவரோடு கூட நடைபெறக்கூடியவராக இருக்கிறீர்களா என்பதே காரியம். The more you enjoy your walk in prayer with God, your life can be so full. Your life can be alive. So that means you got to ask yourself, am I enjoying that full life that the scripture promises? ஆக உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவாய் திருப்தியோடு அவரை ரசித்து ருசித்து அனுபவிக்கிறவர்களா இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையானது முழுமையானதாக நிறைவுள்ளதாக இருக்க முடியும். நீங்கள் அதை யோசித்து பாருங்கள், அதை கேள்வி கேட்டு பாருங்கள். In Philippians chapter 3 verse 10 to 11. பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். Amen. I want to know Christ. Yes, to know the power of his resurrection and participate in his suffering. Paul says, I want to know him. I want to know Christ deeply. I want to understand the power of his resurrection. He was once buried. He came out alive. He was taken into heaven. What power that God used could raise him to life. I want to experience Christ. ஆக பவுல் சொல்லுகின்றார், நான் இயேசு கிறிஸ்துவை அறிய விரும்புகின்றேன். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்தார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், பின்பாக அவர் உயிரோடு எழுந்தார். அப்படி உயிரோடு எழுந்திருப்பதற்கு தேவனானவர் எப்படிப்பட்ட வல்லமையை பயன்படுத்தினார், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய பாடுகளின் ஐக்கியம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று பவுல் மிகவும் வாஞ்சியோடு சொல்கிறார். So that's what Paul is saying. I want to have a personal relationship with Christ. I want to know him. I want to feel him. I want to understand how his death was. I want to understand how his resurrection was. And how did he feel being tortured? I want to know him, he said. ஆக பவுல் சொல்லுகின்றார், அது எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு அற்புதமானது, அதை நான் முற்றிலுமாக புரிந்து கொள்ள விரும்புகிறேன், அதை உணர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் வாஞ்சியோடு பேசுகிறார். I want to feel, I want to know. So Paul is desiring a personal walk with Christ, and I want to feel Christ in a personal level. ஆக பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் கிறிஸ்துவோடு கூட நடைபோட விரும்புகிறேன், அதை உணர விரும்புகிறேன், அதை புரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி இயேசுவுடனான ஒரு தனிப்பட்ட உறவை அவர் விரும்பக்கூடியவராய் காணப்படுகிறார். When you have a prayer life, you are connected to God, and you could feel God in your life. You can experience God in your life and feel full and rich in your faith. ஆக நீங்கள் ஜெப வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் தேவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக, அவரோடு கூட தொடர்பில் இருக்கக்கூடியவராக, அவருடைய அந்த ஐஸ்வரியத்தின் மகிமையை உணர்ந்தவராக, அவரோடு கூட தொடர்பில் உள்ளவராக இருப்பீர்கள். The Bible is full of people who relied on God, who related to God and walked with God in a personal way. வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் அவர் தேவனை சார்ந்து கொண்டவர்களாக, தேவனோடு கூட நடைபோடக்கூடியவராக, அவரோடு கூட அந்த உறவை கட்டி எழுப்பினவர்களாகவே பார்க்க முடியும். There are people like Abraham, Jacob, Joseph, David, Daniel, Joseph's husband of Mary, Peter and Paul talked with God, spoke with God and had a personal walk with God. ஆபிரகாம் துவக்கி யாக்கோபு, தானியேல், தாவீது என்று சொல்லி, மேலும் யோசேப்பு, மரியாளின் கணவராக இருந்த யோசேப்பு, பேதுரு, பவுல் என்று சொல்லி எல்லோருமே கூட அந்த தேவனுடனான பேசக்கூடியவர்களாய், நேரடி உறவுமுறையை வளர்த்து கொண்டவர்களாய் இருப்பதை பார்க்க முடியும். Each one of them experienced God in their personal life in a personal way. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவனை உணரக்கூடியவர்களாக, தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு
தொடர்பு கொண்டவர்களாய் அவரை அனுபவிக்கக்கூடியவர்களாய் இருப்பதை பார்க்க முடியும். You and I can have the same close walk with God. That is what God promises. ஆக இந்த பரிசுத்தவான்களைப் போலவே நீங்களும் நானும் கூட அதே ஒரு நெருக்கமான ஒரு உறவு முறையை தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் அனுபவிக்க முடியும் என்று சொல்கிறது. Our life today has become so busy and so scattered. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மிகுந்த அலுவல் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, ஒரு சிதறி போன ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. And we are living a life with so many distractions. நாம் நிறைய விதமான கவன சிதறல்களை கொண்டவர்களாய் நாம் வாழ்ந்து And so we கொண்டிருக்கிறோம். find it hard even to concentrate and pray to God. ஆக இன்றைக்கு நாம் தேவனோடு கூட நேரடியாக ஒரு ஒருமை கவன ஒருமையை கொண்டு வர முடியாமல் நாம் மிகுந்த கஷ்டமாக உணர்கின்றோம். Prayer allows us to thoughtfully consider God's plan, God's desire, God's dream, God's will for me on a daily basis. What does God want? I can have thoughtful prayer every day. ஆக தேவன் என்னை எப்படியாக உணர்கின்றார், தேவன் என்ன விரும்புகின்றார், ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்காக என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து யோசித்து பார்த்து புரிந்து கொள்ளுதலோடு செய்ய வேண்டிய ஒரு காரியம் தான் ஜெபம். When I study these verses, I understand I can delight in God. I could enjoy God as I enjoy a good biryani, taste and feel full in my life. The same way I can enjoy God in a personal way. ஆக இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது என்னாலும் அதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. நான் தேவனுக்குள்ளாய் களி கூறக்கூடியவனாய், மகிழ்ச்சி அடையக்கூடியவனாய், ஒரு பிரியாணியை சாப்பிட்டால் எப்படி ருசித்து ரசித்து சாப்பிடுவேனோ, அது சாப்பிட்டவுடன் அந்த திருப்தியை எப்படியாய் அனுபவிப்பேனோ, அது போன்று என் தேவனுடனான அந்த உறவு முறையை நான் அனுபவித்து ரசிக்கக்கூடிய ஒரு நிலையை புரிந்து கொள்ள முடிந்தது. Many of us have not probably experienced that because we have a limited idea about our prayer. நம்மில் பல பேருக்கு இது போன்ற ஒரு திருப்தியான ஒரு ஜெப நேரத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம். காரணம் நாம் ஒரு கட்டுப்பாடு உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Prayer connects us with God directly, and that is the reason Christ came to earth, to break down every legalistic idea so that we can go close to God. ஆக ஜெபம் என்பது மூலமாகத்தான் நாம் தேவனோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முடிகிறது. ஜெபம் தான் நேரடியாக தொடர்பு செய்ய வைக்கின்றது. ஆகவே தான் கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்து இருந்த தடைகளை உடைத்து நேரடி தொடர்பை ஏற்படுத்த முயன்றார். Imagine two people want to like each other. ஒரு கற்பனை செய்து பாருங்கள், இரண்டு மனிதர்கள் ஒருவரை ஒருவர் விரும்ப முடிவெடுக்கிறார்கள். And they want to know each other before they get married. அவர்கள் திருமணத்திற்கு முன்பதாக ஒருவரை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். And so when they come together, one says to the other, here is the script. This is the only thing we can talk to each other. ஆக அப்படி அவர்கள் இருவரும் வந்து பேசுவதற்காக அமரும் பொழுது அதிலே ஒருவர் சொல்லுகிறார், நாம் என்ன பேச வேண்டும் என்கிற ஒரு பட்டியலை கொடுத்து இதுதான் பேச வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? You know, here is the slip. We can only talk about this, life, work, this, that, you know, what you do, what are you, this all. Then you'll only know certain information about the other person, but you can never understand that person. You cannot relate with that person. You cannot become a friend to that person. ஆக அப்படி ஒருவேளை அந்த திருமணம் செய்து கொள்வதற்காக முன்வரக்கூடியவர்கள் அப்படி அமர்ந்து பேசும் பொழுது கூட ஒரு பட்டியலை வைத்துக் கொண்டு இந்தந்த தலைப்புகளை மட்டும்தான் பேச முடியும், இது வேலையை பற்றி, வீட்டை பற்றி இவ்வளவுதான் பேச முடியும் என்று சொல்லி ஒரு வரையறையை நிர்ணயித்து விட்டார்கள் என்றால் அதன் பின்பாக அது மேலோட்டமாக அவர்களை பற்றிய தகவல்களை வேண்டுமானால் தெரிந்து கொள்ளலாமே ஒழிய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடியவைகள், அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய புரிதல்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. Suppose I say, you know, my father died when I was only 6 years old. நான் ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன், நான் ஒரு 6 வயது இருக்கும் பொழுதே என்னுடைய அப்பா இறந்து விட்டார். And then that person is like, அப்புறம் எங்க படிச்சீங்க? What did you do? Where did you go? If they don't even relate, if they don't feel your pain, if they don't understand how hard it was for you that your father died and you survived, then they will never understand to relate with you. They will never understand your feeling. ஆக அப்படி நான் என்னுடைய தகப்பனார் 6 வயதிலே இறந்து விட்டார் என்று நான் வேதனையோடு சொன்னால் கூட எதிரில் இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய நபர் அதை ஒரு தகவலாக மட்டும் கேட்டுக்கொண்டு, அப்படியா, அதற்கு அடுத்து என்ன, அப்புறம் என்ன செய்தீர்கள், எப்படி வாழ்ந்தீர்கள் என்பது போன்று வெறுமனே தகவல்களாக மட்டும் கேட்பார்கள் என்றால், உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த ஒரு உரையாடல் எப்படி இருக்கும்? And so prayer with God, even with us, friendship is all about relating and feeling close with each other. ஆக நம்மை பொறுத்தவரையிலும் கூட ஒரு நட்பு என்பது ஒருவரோடு ஒருவர் நெருக்கமாக உணர்வது, ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள முற்படுவதுதான். If you just start your prayer life and live your prayer life with a formula, or you have a script, I'll pray for this, I'll pray for this, first 2 minutes I will adore, second 2 minutes I will confess, second 2 minutes I will just ask for a request, and 25 minutes I'll ask all my prayer and my request for my life.
ஆக இப்படி நீங்கள் ஒரு பட்டியல் வைத்துக் கொண்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, முதல் 2 நிமிடம் நான் துதிப்பேன், அடுத்த 2 நிமிடம் பாவத்தை அறிக்கையிடுவேன், அதுக்கு அடுத்து 25 நிமிடம் என்னுடைய எல்லா விதமான தேவைகளுக்காகவும் ஜெபிப்பேன், என்னுடைய ஜெப நேரம் முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் முடிவு செய்வீர்களானால் அந்த ஜெபம் எப்படி இருக்கும்? You will never feel close to God. ஆக அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவனோடு நெருக்கமாக உணரவே You will முடியாது. never feel your life is already full. You already have enough in your life. Only when you can relate with God. ஆக உங்களுடைய வாழ்க்கை நிறைவானதாக ஏற்கனவே நிரம்பி இருக்கக்கூடியதாக உங்களால் உணரவே முடியாமல் போய்விடும். And so with prayer, you cannot have a set agenda, because prayer with God is a friendship, of companionship. ஆக ஜெபத்திலே ஒரு குறிப்பிட்ட வரைமுறைகளோடு நாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களோடு நாம் ஜெபித்தோமானால் அது ஒரு நல்ல ஒரு உறவுமுறையை வளர்க்காது. அது ஜெப நேரம் என்பது தேவனுடனான நம்முடைய தனிப்பட்ட நட்புணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு நேரம். அப்படியாக இருக்கும் பொழுது நாம் அதற்கென்று ஒரு தனிப்பட்ட பட்டியல் வைத்துக் கொண்டு நாம் ஜெபிப்பதை தவிர்த்து நேரடியாக பேசக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள We வேண்டும். simply enjoy the companionship of God when we sit in prayer. We feel God and we relate with God. We understand how he felt by losing his son for us. And we relate with him and say, God, I hope you see my pain. You know, this is what I go through. You are there for me. And really feeling close to him. ஆக தேவனுடனான ஜெபிக்க நேரத்திலே அவரை நாம் உணரக்கூடியவர்களாய், அவரோடு கூட அந்த அனுபவித்து பேசக்கூடியவர்களாய், அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்க முற்பட வேண்டும். அவர் தன்னுடைய குமாரனை நமக்காக இழந்த பொழுது எப்படியான ஒரு உணர்வை கடந்து சென்றார், நம்முடைய வலிவேதனைகளை தேவன் எப்படியாக உணர்ந்து கொண்டிருக்கிறார், தேவனே நீர் எனக்காக இருக்கிறீர், நீர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி அவருடனான அந்த உறவை நாம் தனிப்பட்ட விதத்தில் கட்டி எழுப்பும் பொழுது அது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். One side is a mechanical way of praying. ஒரு புறம் பார்க்கும் பொழுது ஒரு வெறுமனே நடைமுறையாக ஒரு இயந்திரத்தனமான ஜெபம். And second is a relational prayer where you feel close to God. இரண்டாவதான ஒரு வகையில் பார்க்கும் பொழுது ஒரு உறவுமுறை ஜெபம், ஒரு கட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஜெபம். So the mechanical prayer is something like this, like you going to God and asking God, show me how to reach this place. ஆக ஒரு இயந்திரத்தனமாக நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படி என்றால் தேவனிடத்தில் சென்று, தேவனே எனக்கு இந்த பகுதியை சென்றடைய வேண்டும், இதற்கான வழியை எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லுவதை போல. And God writes out direction for you. First go straight, Ramachandranagar, take left, divider will come, take left, go straight for 2.5 kilometers, bridge will come, climb the bridge, turn towards the left, and then God gives you a printout with the instruction how you should go. ஆக அப்படி நாம் ஒரு இயந்திரத்தனமாய் ஜெபிக்கும் பொழுது ஏதோ ஒரு போகக்கூடிய ஒரு இடத்திற்கு வழி கேட்பது போல நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோமானால் தேவனும் நாம் கேட்கிறதற்கு தான் பதிலளிக்க முடியும். நீங்க இடமாக திரும்ப தடுப்பு அந்த சாலையிலே நேரடியாக ஒரு 2.5 கிலோமீட்டர் நேரடியாய் செல், ஒரு பாலம் வரும், அதில் ஏறி இறங்கி திரும்பி வலது பக்கமாய் சென்றீர்கள் என்றால் என்பது போல ஒரு வழிமுறை சொல்லக்கூடிய விதமாக முடியும். So you sit in the car, instructions, you read one by one. நேரா கொஞ்சம் போங்க, அப்படியே ரோடு வர வரைக்கும் போங்க நேரா, and you just follow the instruction. அப்படி நீங்கள் வாகனத்தில் அமர்ந்து நீங்கள் பயணிக்கும் பொழுது ஓட்டுநரை பார்த்து நீங்கள் அவர் கொடுத்த அந்த பட்டியலை வைத்துக் கொண்டு அந்த நெறிமுறைகளை வைத்துக் கொண்டு இப்படியாக செல்லுங்கள், வலது பக்கம் திரும்புங்கள், இடது பக்கம் திரும்புங்கள் என்று சொல்லி வெறுமனே செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை தான் நாம் வாழ முடியும். Maybe you go to the end of the road, divider போட்டு டிவைடரே இந்த ரோட்ல காணாம, ராமச்சந்திர ரோட்ல டிவைடர்ல இங்கேயா அங்கிட்டா என்ன டிவைடர் எங்க இருக்கு, லெஃப்ட்ல போனீங்கன்னா சரிங்க. When you follow the instruction, you're so limited. ஆக நீங்கள் அப்படியாக செல்லும் பொழுது ஒரு தடுப்பான் இருக்கும் என்று ஒரு இடத்தில் ஒரு நெறிமுறை இருக்கிறது என்றால், வழிமுறை இருக்கிறது என்றால், ஐயோ அதை காணவில்லையே என்று தேடுவதை போல அதன் பின்பாக இடத்தில் அங்குதான் இருக்கிறது என்று சொன்னால், ஓ அப்படியா என்று சொல்லி கேட்டு அந்த வழியை கேட்டு செல்வதை போலத்தான் நாம் எந்த விதமான அந்த வெறும் வழிகாட்டு நெறிமுறைகளை மட்டும் கடைபிடித்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை போலதான் நம்முடைய இயந்திரத்தனமான ஜெபம் இருக்கும். So many of us just ask other people, tell me what to do, tell me what to pray, how to pray. And we just follow a pattern rather than getting close to God in a relational level. பல பேர் மற்றவர்களிடத்திலே நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், அதை மட்டும் சொல்லிக் கொடுங்கள், நான் செய்து விடுகிறேன் என்பது போல நாம் மற்றவர்களிடத்தில் கேட்டு ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமே ஒழிய நாம் நேரடியாக தேவனுடனான ஒரு உறவு முறையை கட்டக்கூடிய ஜெபத்தை உணர்வோடு ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்பதில்லை. Relational prayer. Imagine Jesus gets into your car. யோசித்து பாருங்கள், ஒரு உறவு முறையை கட்டுகிற ஜெபமாக இருக்குமானால் நீங்கள் ஓட்டக்கூடிய அந்த வாகனத்திலே உங்கள் இயேசுவானவர் அமர்ந்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். And then he takes the instruction, tears up the instruction. அவர் உங்களுக்கான அந்த பயணத்திற்கான வழிமுறைகளை எல்லாம் அவர் கிழித்து போட்டு விடுகிறார். Then he says,
start the car. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ வாகனத்தை இயக்கு. Then you're like, where to go, how to go? He says, start the car. அவர் சொல்லுகிறார், நீ வாகனத்தை இயக்கு என்றும் எங்கு போவது எப்படி போவது என்று தெரியவில்லையே என்று நீங்கள் உதறும் பொழுது, இல்லை இல்லை நீ துவக்கு, நான் பார்க்கலாம் என்று சொல்லுகிறார். Then as you go on this road, shall I turn? No, I will tell you, keep going. I'll tell you when to turn. ஆக நீங்கள் செல்லும் பொழுதே ஒரு பிரிவு வருகிறது. உடனே நான் திரும்பட்டுமா என்று கேட்கும் பொழுது, இல்லை இல்லை நீ நேரடியாக செல், நான் எப்பொழுது திரும்ப வேண்டுமோ அப்பொழுது நான் சொல்லுவேன் என்று சொல்லுவார். Trust me, keep going. Listen to my voice. When I tell you, you do what I ask you to do. ஆக நீ சென்று கொண்டே இரு, நான் என்னுடைய குரலை மட்டும் கேட்டுக்கொள், நான் எப்பொழுது சொல்லுகிறேனோ அப்பொழுது அதற்கு மட்டும் கீழ்ப்படி என்பது போல அவர் சொல்லுவார். He says, trust me, believe in me, start the car, keep going, drive the car, trust me. ஆக என்னை நம்பு, என் மீது நம்பிக்கை வைத்து நீ காரை இயக்கி துவக்கி செல், நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். He says, on the way we will go to a restaurant, on the way we will see that mountain, on the way I will show you beautiful places. Start the car. ஆக நாம் செல்லும் வழியிலேயே நான் உனக்கு ஒரு உணவத்தை காட்டுகிறேன், ஒரு செல்லும் வழியிலேயே ஒரு மலைமுகட்டை காட்டுகிறேன், ஒரு செல்லும் வழியிலேயே அழகான இடங்களை உனக்கு காட்டுவேன், நீ காரை இயக்கி துவக்கு என்று சொல்லுகிறார். See, that is the kind of prayer you depend on God to lead you into prayer. ஆக நாம் அப்படிப்பட்ட ஒரு உறவுமுறை ஜெபத்தை வளர்க்கும் பொழுது தேவனை சார்ந்து அந்த ஜெபத்தை நாம் நடத்தி செல்வோம். Don't go to prayer as though you already know the direction. ஆக ஜெபத்திற்கு ஏதோ நமக்கு ஏற்கனவே வழி தெரிந்ததை போல நாம் ஜெபம் செய்ய போக கூடாது. If I ask you, how do you know? I already have paper. I already know this is how I pray. Then that is the limit that you will grow in your relationship with God. ஆக எப்படி உங்களுக்கு தெரியும் என்றால், எனக்கு ஏற்கனவே என்னிடத்தில் கையிலே காகிதம் இருக்கிறது, எப்படி ஜெபிக்க என்ற முறைகள் இருக்கிறது, இப்படிதான் நான் ஜெபிப்பேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் அது ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு ஜெபமாக மட்டுமே இருக்கும். See, the best example for this were all the Pharisees and the teachers of the law, even during Jesus' time. ஆக ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம் என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலேயே கூட பரிசேயர்களும் வேதபாரகர்களும் அதற்கான உதாரணமாக வாழ்ந்தார்கள். We see in Matthew 23, 1-4. மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், 1-4 வரை இப்படியாய் சொல்லுகிறது. மத்தேயு 23, 1-4. பின்பு இயேசு ஜனங்களையும் சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களில் சுமத்துகிறார்கள், தாங்களோ விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். ஆமென். He tells them about the Pharisees. They don't even practice what they preach. அவர் பரிசேயர்களை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுவதை பயிற்சி செய்ய மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். They put huge load of do this rules on other people's shoulders. They themselves don't do it also. அவர்கள் மற்றவர்கள் சுமப்பதற்கு மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடிக்கு வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். He says they are hypocrites because they neglect the most important things in their life. They seem to be godly on the outside, they neglect justice, mercy and faithfulness. அவர்கள் பார்ப்பதற்கு அவர்கள் மாயக்காரராக இருக்கிறார்கள், அவர்கள் வெளிப்புறம் பார்க்கிறதற்கு மிகவும் பரிசுத்தவான்களை போல காட்சி அளித்தாலும் அவர்கள் மிகவும் ஒரு மாயக்காரராய் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். He says they are blind guides. They are people who are not going to lead you in the right direction. அவர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டக்கூடிய குருடர்களாக இருக்கிறார்கள், சரியான பாதையில் மக்களை வழிநடத்த அறியாது இருக்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார். If they sit in your car, they give direction, you're going to go in the wrong direction. அவர்கள் ஒருவேளை உங்களுடைய வாகனத்தில் அமர்ந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் வழி செல்வார்களானால் நீங்கள் நிச்சயம் தவறான வழியில் தான் செல்வீர்கள். He said these people appear to be godly, appear to be righteous, but they are hypocrites, Jesus calls them. இயேசு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட மக்கள் அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் பக்தி உள்ளவர்களை போல மிகவும் பக்திமான்களை போல காட்சியளிப்பார்கள், ஆனால் அவர்கள் செய்வதெல்லாம் எதிர்மறையாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். Inside they are corrupt and dead spiritually. அவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக உள்ளூர அவர்கள் மரித்து போனவர்களாக மாய்மாலம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். They lack to put the most important things into practice, their own life of faithfulness, justice
and compassion to the poor. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கக்கூடிய ஒரு நீதியையும் நியாயத்தையும் விசுவாசத்தையும் அவர்கள் செய்யாமல் விட்டு விடுகிறார்கள் என்று அவர் சொல்கிறார். They're filled with hypocrisy and wickedness. அவர்கள் மிகவும் மாய்மாலத்தினாலும் அவர்கள் துன்மார்க்கத்தினாலும் நிரம்பினவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். These Pharisees were the keepers of the law, the book of the law. They were very knowledgeable with the scripture. இந்த பரிசேயர்கள் தான் வேத பாரகர்களாகவும் இருக்கிறார்கள், நியாயப்பிரமாணத்தை கட்டி காக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். What did they do? Even though they read all the word, even though they read and understand and memorize, when the Son of Man was in front of them, they could not recognize God in the flesh. அவர்கள் வேத பாரகர்களாக நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக படித்தவர்களாக அறிந்தவர்களாக இருந்தும் கூட மனுஷகுமாரன் அவர்கள் முன்பாக நின்ற பொழுது அவர் மனுஷகுமாரன் என்று அறியாதபடிக்கு அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். They didn't understand. They read the words. They did not understand a savior is going to come. And when the savior came and said, I am the one, they did not believe in him. ஆக அவர்கள் நியாயப்பிரமாணத்தை வாசித்திருந்தார்கள், ஆனால் மீட்பர் வரப்போகிறார் என்று அவர்கள் வாசித்திருந்த பொழுதும் கூட மீட்பர் வந்துவிட்டால் மீட்பர் வந்தவரை நான் தான் மீட்பர் என்று அவர் சொன்ன பொழுதும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விசுவசிக்காமல் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். In fact, what happened? Because of their lack of understanding of God, they even put the Son of Man and they crucified him, put case of blasphemy that is misusing the name of God, and they crucified him, made sure they were responsible to kill him on the cross. அவர்கள் வேதத்தை படித்தவர்களாக இருந்தும் வேதத்தை அறியாதவர்களாக இருந்தபடியினாலே அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்து வந்த பொழுது தான் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்ட பொழுது அவர் தேவ தூஷணம் செய்கிறார் என்று சொல்லி அவர் மீது குற்றம் சுமத்தி அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று புரியாமல் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். Even though they knew about God from the law, from the book, they knew what God is, who God is, but they did not know God on our own in a personal level to understand that God is capable of doing anything. ஆக அவர்கள் நியாயப்பிரமாண புத்தகத்தை வைத்திருந்தார்கள், நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்திருந்தார்கள், அதிலே தேவனுடைய குமாரன் யார் என்று அவர்கள் படித்திருந்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை. Their worship and prayer and their way of worshiping was so legalistic that they never could imagine that Son of Man, God would walk on this earth for them. ஆக அவருடைய ஜெபங்கள் எல்லாம் இருந்தது, அவர்கள் பட்டியல் எல்லாம் வைத்திருந்தார்கள். ஆனால் அது வெறுமனே கடமைக்கான ஒரு ஜெபமாக இருந்ததை ஒழிய அவர்கள் தேவனுடைய குமாரனோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவுமுறையை அவர்கள் வளர்த்துக் கொள்ளவில்லை. For them it's all about following the habits of prayer, being wearing the dress, going to the temple, looking holy on the outside. And this was most important than understanding God in their heart. அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் எல்லாம் அந்த சொல்லப்பட்ட பழக்க வழக்கங்களாக இருக்கக்கூடிய அந்த நெறிமுறைகளை தான் அவர்கள் கடைபிடித்தார்களே ஒழிய அவர்கள் ஜெபம் செய்ய வேண்டும், ஒரு நீல அங்கிகளை போர்த்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் இப்படியாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி என்னவெல்லாம் பட்டியல் இருந்ததோ அதை மட்டுமே கடைபிடித்தார்களே ஒழிய தேவனுடனான உறவு முறையை வளர்த்துக் கொள்ளவில்லை. Maybe many of us struggle in our walk with God, and all we do is tick the box and think, okay, I should not be sent out from the church. These are things I'm doing to prove I'm a member of this church. ஆக நாமும் கூட ஒருவேளை ஜெபத்திலே தடுமாறி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய ஜெப நேரம் தடுமாற்றம் உள்ளதாக இருந்தாலும் கூட நானும் சபையில் இருக்கிறேன், ஆகவே இதையெல்லாம் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி நாம் சரி குறியீடு போட வேண்டிய அந்த பட்டியல்களை வைத்துக் கொண்டு இதையெல்லாம் செய்து விட்டேன், நானும் இந்த சபையின் அங்கத்தினராக இருக்கிறேன் என்று நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாகவும் இருக்கலாம். என்னவா ஒரே தொல்லையா இருக்கு, சர்ச்சுக்கு வா ஒரே சர்ச்சுக்கு வரதுக்கு தான் தொணப்புறாங்க பாவங்க. You think you understand the whole thing wrong. You think coming to church is the most important thing. You don't realize why I come to church. Do I love coming to church? Do I want to hang on to the body of the church and nourish and grow in the church? ஆக பார்க்கும் பொழுது அந்த பட்டியல்களை சரியாக புரிந்து கொள்ளாததினாலே நாம் எதுக்கெடுத்தாலும் சபைக்கு வரும்படியாக நச்சரிக்கிறார்கள் என்று சொல்லி தவறாக புரிந்து கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் சபைக்கு வருவது என்பது நீங்கள் அதை சரியாய் புரிந்து கொள்ளும் பொழுது சபை என்பது எவ்வளவு முக்கியம், சபையிலோடு அந்த அங்கத்தினரோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்க வேண்டும், அவர்களோடு எப்படியாய் கிறிஸ்துவில் வளர வேண்டும் என்று சொல்லி அதை நாம் விரும்பக்கூடியவர்களாக இருப்போமானால் நாம் சபைக்கு வருவதை ஒரு பாரமாக நினைக்க மாட்டோம். Because you lack relationship with God, you lack relationship with others
other people. ஆக உங்களுக்கு தேவனுடனாய் இருக்கக்கூடிய அந்த உறவு முறையிலே ஒரு தொய்வு, ஒரு குறைவு இருக்கிறபடியினால் தான் உங்களால் மற்றவர்களோடு இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளான உறவு முறையிலும் ஒரு குறைவு இருப்பதை உணர முடிகிறது. Maybe it's just that tick mark for us. I read the Bible, I pray, I go to meeting whenever possible. I'm part of, I go and help the poor whenever possible. I give 10 rupees, 100 rupees. That's all. I'm doing my part. ஒருவேளை நீங்கள் அந்த பட்டியல்களை வேண்டுமானால் நீங்கள் சரி குறியீடு போட்டுக் கொண்டிருக்கலாம். நான் ஜெபித்து விட்டேன், வேதம் வாசித்து விட்டேன், நான் காணிக்கை கொடுத்து விட்டேன், ஒரு 10 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து விடுகிறேன், நான் எனக்கு தேவையான பொழுது மற்றவர்களுக்கு இயன்றவரை உதவி செய்கிறேன், இயன்றவரை கூட்டங்களுக்கு செல்கிறேன் என்று நீங்கள் வேண்டுமானால் உங்கள் சமாதானத்திற்கான பட்டியல்களை சரி செய்யலாமே ஒழிய, somebody removes your name by mistake from the membership list. யாராவது ஒருவர் அறியாமல் உங்கள் பெயரை அந்த உறுப்பினர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டார்கள் என்றால், and a new God comes into you. திடீரென்று உங்களுக்குள் ஒரு புது தேவனே இறங்கி விடுவார். புது கடவுள். And you start doing so much drama. My name is missing. Ayyo, and kekama missing. And you don't realize you had faded away from your walk with God and your importance for God, and it's visible by you not attending and being active in the body of the church. ஆக அப்படி யாராவது தெரியாமல் உங்கள் பெயரை நீக்கிவிட்டார்கள் என்றால் கூட அதற்காக ஒரு பெரிய ஒரு சாமியாட்டமே ஆடி விடுகிற ஒரு நிலையை நாம் பார்க்க முடியும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நீங்கள் எவ்வளவாய் தேவனுடனான அந்த உறவு முறையில் தொய்வுபட்டு குறைவுபட்டு வந்திருக்கிறீர்கள் என்பது கண்ணார எல்லோரும் பார்க்கும்படியான நிலையை அது வெளிப்படுத்தக்கூடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். A prayer is about interacting with God. நம்முடைய ஜெபம் என்பது தேவனோடு நேரடியாக பேசக்கூடிய ஒரு அனுபவம். Not just solve my problem, solve my problem, solve my problem. I don't have job, so only when I get job I'll come to church. Totally wrong. You're thinking all in the wrong way. The more you are hurting, the more you're far away from God, the more you don't see your life well. You need God and you need people to remind you of God in your life. ஆக பார்க்கும் பொழுது நாம் தேவனுடனான ஜெபிக்கும் பொழுது வெறும் பட்டியல் வைத்துக் கொண்டு எனக்கு இதையெல்லாம் செய்து விடுங்கள், எனக்கு இது தாருங்கள், அது தாருங்கள் என்று சொல்லி வேண்டும் பட்டியல் தான் நம்ம அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அது தவறான ஒரு பழக்கமாக இருக்கும். ஒருவேளை எனக்கு வேலை இல்லை என்றால் வேலை எனக்கு எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் நான் சபைக்கு வருவேன் என்பது போன்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்கிறவர்களா இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் காயப்படும் பொழுது, நீங்கள் வேதனையில் இருக்கும் பொழுது, பிரச்சனையில் இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவன் தேவை, இன்னும் அதிகமாக தேவ மனிதர்கள் தேவை. அவர்களுடைய ஆலோசனையின் பொழுதாக அவர்கள் உங்களுக்கு வலியுறுத்தும்படியாக தேவன் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் வலியுறுத்தும்படியான அவசியம் அப்பொழுதுதான் உங்களுக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது என்பதை உணராமல் இருக்கிறீர்கள். Ticking the box in your life, it just shows how self-centered your prayer is. It's all about yourself. It's centered around you. You're happy, you'll pray. You're sad, I don't pray. And so the meaning of prayer is misunderstood because God is not the center of your prayer. ஆக நீங்கள் வெறுமனே ஜெபப்பட்டியலை வைத்துக்கொண்டு அதை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று சொல்லி நீங்கள் அதை சரி குறியீடு செய்து வந்தீர்கள் என்றால் அது உங்களை மட்டும் மையப்படுத்தின ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்கும். அதில் தேவன் இருக்க மாட்டார். நீங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் ஜெபிப்பீர்கள், மகிழ்ச்சி இல்லை என்றால் ஜெபிக்க மாட்டீர்கள் என்பது போன்ற ஒரு பழக்கம் இருக்குமானால் அந்த ஜெப வாழ்க்கையில் தேவன் இல்லை என்பது பொருள். Ask yourself, did I pray today? நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள், இன்று நீங்கள் ஜெபித்தீர்களா? Did you pray long enough? இன்றைக்கு நீங்கள் நீண்ட நேரம் ஜெபிக்க முடிந்ததா? Did you pray was your prayer sincere enough? உங்களுடைய ஜெபத்தில் உண்மையாய் நீங்கள் ஜெபிக்க முடிந்ததா? Did you feel connected with God? My prayer, I connected with God. நான் ஜெபிக்கும் பொழுது என் தேவனோடு நான் நெருக்கினவனாய் தொடர்புள்ளவனாய் இருந்தேன் என்று உணர முடிகிறதா? In Psalm 51 he says, 51 verse 6, yet you desired faithfulness even in the womb. You taught me wisdom in the secret place, he says in Psalm 51 verse 6. சங்கீதம் 51 வசனம் 6 சொல்கிறது, இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். He says, God thought about his faithfulness from when I was in the mother's womb. When I was a seed, God took care of me. ஆக என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் நான் இருந்த பொழுதே, கருவறையில் இருந்த பொழுதே, ஒரு விதையாக இருந்த பொழுதே தேவனானவர் என்னோடு கூட இருந்தார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். So David is saying, God, you taught me how to be as a baby, when even before I was born you were teaching me. தாவீது சொல்லுகிறார், நான் குழந்தையாக கருவாக இருக்கும் பொழுதே நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் எனக்கு போதித்தீர் என்று அவர் சொல்லுகிறார். In Ephesians 3 verse 6. எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். I pray that out of his glorious riches he may strengthen you with power through the Spirit
in your inner being, Paul says. He says, I can feel God in my most inner being. ஆக பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய உள்ளான மனுஷனில் நீங்கள் அந்த ஜெபத்திலே அந்த வல்லமையிலே நீங்கள் நிரம்பப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். This is how you feel when you are in love. நீங்கள் ஒருவர் மீது அன்பு கொள்ளும் பொழுது நீங்கள் இல்லையா, anything is okay for that person. அப்படி நீங்கள் அவர் மீது அன்பு கொள்ளும் பொழுது அவருக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று தோன்றும் இல்லையா? Innermost feeling, you feel so much of happiness and joy to be with that person. அந்த நபரோடு இருக்கும் பொழுது உங்களை அறியாமலே உள்ளுக்குள் ஒரு பெரிதான ஒரு புத்துணர்வு, ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள் பொங்கி வருவதை உணர்வீர்கள் அல்லவா? That is with a human relationship. The same and even more is the joy you feel in your relationship with God. அப்படி ஒரு நபரை நீங்கள் காதலிக்கும் பொழுது, அது அன்பு கூறும் பொழுது, நீங்கள் அவரோடு கூட இருக்கும் நேரமே உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக பொங்கி வரக்கூடிய அந்த அன்பை நீங்கள் உணர முடியும் என்றால், அது வெறும் மனித உறவிற்கே அப்படி என்றால், தேவனுடனான உறவு அதை தாண்டி மிகவும் அதிகமான ஒரு பெரிதான ஒரு உறவாக இருக்கிறபடியினாலே இன்னும் எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆனந்தம் நமக்குள் இருக்க வேண்டும். You don't like somebody because he's angry, he always hurting me. சாத்து ஐயோ உங்களை பார்க்கும் போது ரொம்ப ஆசையா இருக்கு, இந்த திரும்பி சாத்து. We don't get married because he is angry and beating me. Ayyo. We don't marry such a person. We marry a person who loves us, likes us, wants to be with us. Not someone angry animal who wants to beat you and be rude to you. ஆக பொதுவாக ஒருவர் மிகவும் கோபப்படுகிறவராக, எப்போது பார்த்தாலும் அடித்து துவைக்கக்கூடியவராக இருப்பார் என்றால், அவரை பார்த்தவுடன், ஓ நீங்கள் என் மீது இவ்வளவு கோபமாக இருக்கிறீர்களே, உங்களை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொல்லி திருமணம் செய்து கொள்ள யாராவது முன் வருவார்களா? பொதுவாக அதிகமாய் அன்பு கூறக்கூடியவர்களை தான் அதை திருமணம் செய்து கொள்வதற்கு முன் வருவார்கள் இல்லையா? அது போலத்தான். In 1 Thessalonians 2:13, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 13 இப்படியாய் கூறுகிறது, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. He says, when you receive the word, you did not receive it as though you received from human beings, but you received as though you received it from God. ஆக அவர் சொல்லுகிறார், நாங்கள் தேவ வசனத்தை பிரசங்கித்த பொழுது, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பொழுது, நீங்கள் அதை ஏதோ மனிதர்களிடத்திலிருந்து கேட்டதை போல கேட்காமல் நீங்கள் தேவனிடத்திலிருந்தே பெற்றுக்கொண்டதாக உணர்ந்தபடியினாலே நாங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என்று பவுல் கூறுகிறார். You accepted what we preached to you. Genuinely you accepted. How we can indeed see it working in your life. ஆக நாங்கள் உங்களுக்கு நியாயமாய் பிரசங்கித்த பொழுது நீங்கள் அதை மிகவும் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அவர் சொல்கிறார். So prayer has to be deeper. ஆக நம்முடைய ஜெபம் என்பது மிக ஆழமானதாக இருக்க வேண்டும். In the next few weeks we will learn how to improve our prayer. நாம் அடுத்த சில வாரங்களிலே எப்படியாய் நம்முடைய ஜெபத்தை அதை மேம்படுத்த முடியும் என்று பார்க்க கற்றுக்கொள்ள போகிறோம். We will learn about this contemplative prayer, how to meditate and pray. ஆக எப்படியாக ஒரு தியானித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப நேரத்தை நாம் ஏறெடுப்பது என்று கற்றுக்கொள்ள போகிறோம். The word contemplate means, it's a Latin word. Con means with. ஆக contemplate என்ற ஒரு ஆங்கில பதம் இருக்கிறது, அதனுடைய மூலமானது லத்தீனில் இருந்து இருக்கிறது. அதாவது con என்றால் உடன் என்று பொருள். And templa means the place where God dwells. ஆக டெம்ப்ளா என்று சொல்லக்கூடிய லத்தீன் சொல்லிற்கு என்ன பொருள் என்றால் தேவன் வசிக்கக்கூடிய இடம் என்ற பொருள். And templa is the place where people derive the word temple or place of worship. ஆக டெம்ப்ளா என்று சொல்லக்கூடிய லத்தீன் மொழியில் இருந்துதான், அந்த சொல்லில் இருந்துதான் டெம்பிள் எனக்கூடிய ஒரு ஆங்கில பதம், அதாவது கோயில் எனக்கூடிய ஒரு பதத்தை வருகிறது. So contemplative or meditative prayer means with the place where God dwells. ஆக contemplative prayer என்று சொல்லக்கூடிய ஆங்கில பதத்திற்கு அந்த லத்தீன் மூலத்திலிருந்து பார்க்கும் பொழுது தேவன் வசிக்கக்கூடிய இடத்திலிருந்து என்ற பொருள் வருகிறது. It means I go into the place where God dwells. ஆக அதுக்கு பொருள் என்னவென்றால், நான் தேவன் எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு சென்று நான் ஜெபிக்கிறேன் என்று அவரோடு பேசுகிறேன் என்று பொருள். Wherever I pray, God comes down to listen to me, but my prayer goes into his dwelling place. That is the kind of prayer that God hears. நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், நாம் எங்கிருந்து ஜெபித்தாலும் தேவன் அந்த இடத்திற்கு வந்து விடுவார் என்று நமக்கு தெரியும். ஆனால் இன்னும் ஒரு படி மேலே போய் தேவன் எங்கிருக்கிறாரோ அந்த இடத்திற்கு என்னுடைய மனதை செலுத்தி நான் ஜெபிக்க போகிறேன், நான் சென்று ஜெபிக்க போகிறேன் என்ற ஒரு உணர்வு தான் அந்த contemplative prayer. In the surrounding of all the noise and disturbances is my prayer going above my building, above the skies and into the skies where God is present. Is it going into the presence of God?
ஆக நம் சுற்றி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒலி இரைச்சல்கள் இருந்தாலும் கூட என்னுடைய ஜெபமா நான் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய ஜெபமானது என்னுடைய வீட்டின் கூரையை தாண்டி கட்டிடத்தை தாண்டி வானத்திற்கு சென்று வானத்திற்கு மேலாக தேவன் எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்தில் தேவனானவர் இருக்கக்கூடிய இடத்தில் என்னுடைய ஜெபம் சென்று சேருகிறதா என்பதே காரியம். For many years, I lived my Christian life walking and praying. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல ஆண்டுகள் நான் ஜெப நேரத்தை செலவழித்திருக்கிறேன். By walking and praying. நான் நடந்து கொண்டே ஜெபித்திருக்கிறேன். And so somebody will come to pray with me and say, come on bro, let's pray. And I will walk. And I think that's why I was very healthy also. I didn't have much tope and all that time. I was walking and praying most of the time. But there's so much of noise, so much of disturbance, so much of distraction. ஆக நாங்கள் இளம் கிறிஸ்தவ காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது பல ஆண்டுகளாக யாரோ ஒருவரோடு நடந்து கொண்டே ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. வாருங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்ன உடனேயே நாங்கள் நடக்க ஆரம்பித்து விடுவோம். அப்படி நடந்ததால் என்னவோ எனக்கு அப்பொழுது இளம் வயதிலே தொப்பை இல்லாமல் இருந்தது, மிக ஆரோக்கியமாக இருந்தேன். ஆனாலும் கூட நாங்கள் அப்படி ஜெபிக்கும் நேரத்தில் நாங்கள் நடந்து கொண்டே ஜெபிக்கும் பொழுது நிறைய விதமான சத்தங்கள் இரைச்சல்கள் கேட்டு என்னுடைய ஜெபமானது கவன சிதறலை அடையக்கூடியதா இருக்கும். Now I sit up early to pray. ஆனால் இப்பொழுதோ நான் என்ன செய்கிறேன் என்றால் நான் அமர்ந்து ஜெபிக்கிறேன், மிக அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறேன். Sometimes get up 1:30, sometimes 3:30, I'm mostly 4:30. I sit up low, no noise before the Crawford song starts. I sit and pray so that I can talk to God. ஆக பார்க்கும் பொழுது இப்பொழுது ஒரு சில நேரங்களில் 1:30க்கே எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்து விடுகிறேன். 3:30க்கு சில சமயங்களில், இன்னும் அதிகமான நேரங்களில் 4:30க்கு எழும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். எங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த கிராப்பட்டி அந்த ஆலயத்தினுடைய மணி ஓசை எழும்புவதற்கு முன்பதாகவே எழும்பி ஜெபிப்பதற்கு தனித்து அமர்ந்து ஜெபிக்க பழகுகிறேன். Prayer is about understanding the awareness and the presence of God in your life. God is with me. God is listening to me. I cannot walk and pray. God, this is my prayer. I talk to God. I need to meditate. I need to concentrate. The prayer goes into the dwelling of God. நாம் நடந்து கொண்டே ஜெபிக்கும் பொழுது நாம் மூச்சு வாங்கி கொண்டு இரைச்சல் அடைந்து கொண்டு தகப்பனே அருகில் யாராவது பேசிவிட்டால் அவர்களை அமர்த்தி விட்டு நாம் செல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய கவனம் இல்லாமல் தேவனிடத்திலே ஒருமுகப்படாமல் நாம் ஜெபிக்கக்கூடிய பழக்கம் பல நேரத்தில் இருக்கும். So contemplative prayer helps you to leave out the distraction. ஆனால் இந்த கான்டெம்ப்ளேட்டிவ் பிரேயர் என்று சொல்லக்கூடியது தேவன் வசிக்கும் இடத்தில் சென்று ஜெபிக்கிறது என்ற அந்த பழக்கம், அந்த ஜெபத்தை கற்றுக்கொள்வோமானால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கவன சிதறல்களையும் ஒலி இரைச்சல்களையும் அகற்றிவிட்டு தேவனை மட்டும் நோக்கி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்போம். So even when you pray, you truly feel God is with you. You truly understand God is listening to your prayer. நாம் அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உண்மையிலேயே நாம் உணர முடியும் தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார், நாம் பேசுவதை தேவன் கேட்கிறார் என்ற அந்த அனுபவம் நமக்குள்ளாக உருவாகும். Prayer is not only talking to God, it's also listening to God. ஜெபம் என்பது வெறுமனே தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம் மட்டுமல்ல, தேவன் பேசுகிறதை கேட்கிற ஒரு அனுபவமாகவும் இருக்க வேண்டும். When is the last time I listened to God and I feel so good and I feel clear? I read the scriptures, I meditated on the scriptures, I stayed in prayer with God, and I felt God telling me, go my son, I am with you always and strengthen you in prayer. ஆக கடைசி முறையாக எப்பொழுது தேவன் பேசுகிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அமர்ந்து தேவனுடைய வசனத்தை வாசித்து அதை தியானித்து புரிந்து கொண்டு நீங்கள் தேவனோடு பேசும் பொழுது தேவன் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதை, மகனே நீ புறப்பட்டு செல், நான் உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறேன், நீ இதை செய் என்று சொல்லி உங்களை ஊக்கப்படுத்தின அந்த அனுபவம் எப்பொழுது கிடைத்திருக்கிறது. So we learned how not to pray today. ஆக இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்றால் எப்படி ஜெபிக்க கூடாது என்று கற்றுக்கொண்டோம். And we realized why probably my prayer has stopped working. ஆக இன்னும் நாம் புரிந்து கொண்டோம் நாம் ஜெபிக்கும் பொழுது ஏன் தடைகள் உருவாகிறது என்று சொல்லியும் கற்றுக்கொண்டோம். Why my prayer life is not working for me, it's not taking me close to God. If you realize that, you need to dedicate your time to learn and to grow near to God. என்னுடைய ஜெப நேரம் எனக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காமல் இருக்கிறது, என்னுடைய நான் ஜெபிப்பது வேலை செய்வதாக எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை உணர்வீர்களானால் அது எதனால் என்று சொல்லி இன்று புரிந்து கொண்டோம். And so I hope that you too will be able to learn to find a quiet place of prayer and learn to connect with God on your own. ஆக இதன் மூலமாக நீங்களும் கூட உங்கள் தேவனோடு நீங்கள் பேசுவதற்கான அந்த ஜெப நேரத்திற்கான ஒரு தனி இடத்தை, ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என நம்புகிறேன். You know, my most quietest place is my bathroom. எனக்கு மிகவும் அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடம் என்றால் என்னுடைய கழிப்பறையே. No noise, close the door, sit in a corner and I pray. அந்த குளியலறையில் நான் இருக்கும் பொழுது எந்தவித சத்தமும் இல்லை, சுற்றி எந்த இடர்பாடும் இல்லை, நான் அமர்ந்து ஜெபிக்க முடியும். No fan, no AC, no way to fall asleep. I stay awake and I pray. ஆக நான் எந்த விதமான மின்விசிறியோ அல்லது குளிரூட்டியோ இல்லாமல் இருக்கிறபடினாலே அமர்ந்து தூங்கி விடாமல் நான் விழித்திருந்து ஜெபிக்க முடிகிறது. Like in old Tamil houses, if you have a prayer room,
it will be awesome if in your own house to go inside and dedicate your time of prayer. That will be wonderful. ஒரு சில பழைய வீடுகளிலே ஜெபிப்பதற்கென்று ஒரு ஜெப அறை இருக்கும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு இருக்குமானால் அது மிகவும் சிறந்த ஒரு விடயம். அப்படி நீங்கள் அந்த ஜெப அறையில் அமர்ந்து நீங்கள் உங்களுக்கென்று நீங்கள் தேவனிடத்தில் அமர்ந்து ஜெபிக்க முடியும். We'll talk more about prayer in the coming weeks, but I hope you understand how maybe your prayer life is going and decide to change the way you're praying and draw closer to God. வருகிற வாரங்களிலே இன்னும் நாம் ஜெபத்தை குறித்து அதிகமாக பேசி கற்றுக்கொள்ள போகிறோம். ஆக இப்பொழுதும் கூட இந்த பாடத்தின் மூலமாக எந்த அளவிற்கு உங்கள் ஜெபமானது தடைப்பட்டு இருக்கிறது, எந்த இடத்தில் எப்படி தவறாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும் என I நம்புகிறேன். hope this was useful to you. Thank you very much. இந்த பாடம் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கு நம்புகிறேன். கேட்டதற்காக மிக்க நன்றி.